உங்களுக்கு கேக் வேணும்னா ஒன்று பேக்கரி போவீங்க, பேக்கரி போயிட்டு கலர் கலராக பார்த்து கேக் வாங்குவீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஹோம் பேக்கர்ஸ் கிட்டே கேக்கை ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க. பட் நீங்கள் கேக்கை எப்படி வாங்கினாலும், ஹோம் பேக்கர்ஸ் கிட்டே வாங்கினாலும் சரி, பேக்கரியில் வாங்கினாலும் சரி, அதோட விலையும் சுவையும் மட்டும்தான் கொஞ்சம் மாறுபடுமே தவிர மற்றபடி கேக்குங்கிறது ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயம் தாங்க. ஆனால் அந்த கேக்கை நீங்கள் ஹெல்த்தியாகவே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னோட குழந்தைக்கு நான் ஆல்ரெடி எப்படியெல்லாம் கேக் கொடுத்தேங்கிறத நான் நிறைய காணொலியே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த கேக்குக்காகவே ஒரு காணொலி நான் மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக்கு இனிப்பே இல்லாமலோ, இல்லை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவோ இல்லாமலோ, மைதா கோதுமை இல்லாமல் நம்ம பாரம்பரியமான கருப்பு கவனி அரிசி, ராகி, இது ரெண்டுலேயுமே தாராளமாக கேக் மாதிரி பண்ணிக்கலாம். பட் இது கேக்குன்னு சொல்கிறத விட ப்ரௌனின்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல பேராக இருக்கும். ஆனால் இதில் நாங்கள் எந்த வித ஃபுட் கலர்ஸுமே யூஸ் பண்ண மாட்டோம். டார்க் சாக்லேட் எப்போவுமே கருப்பு தான் அழகுங்கிற மாதிரி. ஸோ கருப்பு கலரில் தான் இந்த கேக்கு இருக்கும். ஸோ கருப்பு கவனி அரிசி, ராகி, இது ரெண்டு தான் நாங்கள் மெயினாக பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேக் வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி கேக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுறோம். உங்கள் வீட்டு குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற கேக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இல்லாட்டாலும் ஒரு வெர்ஷன் ஹெல்த்தியாக இருக்கிறது இன்னும் ரொம்பவே நல்லதுங்க. அந்த கேக்கை நீங்கள் ரொம்ப தைரியமாக குழந்தைக்கு கொடுக்கணும். ஒரு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இனிப்பு உப்பு கொடுக்காம எடுத்த உடனே ஃபுட் கலர்ஸ் நிறைய சேர்ந்துருக்கதோ, இல்லை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்ந்துருக்க, இனிப்பு நிறைய இருக்க, மைதா நிறைய இருக்கக்கூடிய கேக்கை உங்கள் அன்பு பாசத்தில் ஊட்டுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்தான விஷயங்க. ஸோ அதனால் நீங்கள் கேக்கு வெட்டுறதுங்கிறது எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதே கேக்கை ஒரு வித்தியாசமாக நம்ம பாரம்பரியப்படியும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டேன்னு கேக் வெட்டினாலும் அது கருப்பு கவனி அரிசி கேக்கு தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேக் வேணா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு பண்ணலாம், இல்லை நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்காக ஸ்பெஷலாகவே இந்த கேக் பண்ணலாங்க. நன்றி. இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன்.